இன்னைக்கு ஏஐ வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தலை சுத்தம். சேட் ஜிபிடியை ஓன் பண்ணுற ஓப்பன் ஏஐ தினமும் ஒரு டீல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீல்ஸ் எல்லாம் பார்த்தா ஓப்பன் ஏஐ, என்விடியா, ஆரக்கிள், ஏஎம்டின்னு இவங்களுக்குள்ளே காசு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு ஃபான்சி ஸ்கீம் மாதிரி இருக்குதே. இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணி இவனுங்க ரெவன்யூவை கூட்ட பார்க்குறானுங்களோ, இது பபுள் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இதெல்லாம் நல்லதுக்கு தானா? அதைத்தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஓப்பன் ஏஐ சுற்றி நடக்கிற இந்த கிரேசினஸை புரிஞ்சிக்க அதோட வரலாறு நமக்கு கொஞ்சம் தெரியணும். 2015 கூகுளோட ஏஐ ரிசர்ச் லேபில் நடக்கிற முன்னேற்றத்தை பார்த்த ஈலான் மஸ்க், ஆஹா இவங்களை விட்டா மொத்த உலகத்தையும் அவனுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவானுங்க, இவங்களுக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு சீரியஸான போட்டி காம்படிட்டர் வேணும்னு சொல்லி சாம் ஆல்ட்மனோட சேர்ந்து ஓப்பன் ஏஐ கம்பெனியை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இது லாப நோக்கத்தில் தொடங்கப்பட்ட கம்பெனி இல்லை, ஏஐ ரிசர்ச்சில் முன்னேறணும், அதுதான் எங்கள் குறிக்கோள் அப்படின்னு இதை ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஏஐ கம்ப்யூட்டிங் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு, நம்ம நான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, ஃபார் ப்ராஃபிட்டாக மாறினா தான் நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்றாங்க. உடனே நம்மால் ஈலான் மஸ்க் ஃபார் ப்ராஃபிட் ஆக்கிறதா இருந்தால் என்ன சிஓவாக ஆக்கு, மெஜாரிட்டி கண்ட்ரோலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க, அது எப்படியா ஒரு ஆளுக்கு மெஜாரிட்டி கண்ட்ரோலை கொடுக்க முடியும் அப்படின்னு போர்டு மெம்பர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ண, நம்மளால் டென்ஷன் ஆகி நான் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த கம்பெனியை ரன் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கம்பெனியை விட்டு வெளில வந்துட்டார். இது நடந்தது 2018. அதுக்கப்புறம் சாம் ஆல்ட்மனை சிஇஓவாக போட்டு ஓப்பன் ஏஐ கம்பெனியை நான் ப்ராஃபிட்டாகவே வச்சுட்டு அதில் ஒரு ஃபார் ப்ராஃபிட் சப்சிடியரி ஒன்றை ஓப்பன் பண்ணி புது இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஓப்பன் ஏஐ. ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் $1 பில்லியன் இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நவம்பர் 2022 அப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பப்ளிக் சாட் ஜிபிடி வெர்ஷன் 3.5 இயர் ரிலீஸ் பண்ணுறாங்க. டெக்னாலஜி உலகமே அசந்து போன நேரம் அது. ஆஹா இதுதான்டா ஃபியூச்சர் அப்படின்னு உடனே மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐயோட 49% பங்குக்கு $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுது. சாட் ஜிபிடியோட அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு சாஃப்ட் பேங்க் மாதிரிப்பட்ட இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஓப்பன் ஏஐயோட வேல்யூவேஷன் இன்னைக்கு $500 பில்லியனுக்கு போயிடுச்சு. வேல்யூவேஷன் படி இன்னைக்கு இதுதான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பிரைவேட் கம்பெனி. இப்போ ஓப்பன் ஏஐ கையில் எடுத்துருக்கிற ப்ராஜெக்டில் முக்கியமானது ஸ்டார்கேட். அட்வான்ஸ்டு ஏஐ மாடல்ஸை பில்ட் பண்ணணும். அதுக்கு டேட்டா சென்டர்ஸ், பவர் சிஸ்டம்ஸ்னு பவர்ஃபுல்லான ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்படிப்பட்ட ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட். அவங்க கோல் என்னன்னா 2029க்குள்ள $500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி 10 கிகாவாட்ஸ் கெப்பாசிட்டிக்கு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். அது என்ன 10 கிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி? அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஏஐ சிஸ்டம்ஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பவர் கெப்பாசிட்டி. 1 கிகாவாட்டுங்கிறது ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டரோட பவர் அவுட்புட்டுக்கு சமம். யூஎஸ்ல இருக்கிற 10 லட்சம் வீட்டுக்கு அதை வச்சு பவர் சப்ளை பண்ணலாம். அப்போ 10 கிகாவாட்ஸ்ங்கிறது 1 கோடி வீட்டுக்கு பவர் சப்ளை பண்ற அளவுக்கு தேவையான எலக்ட்ரிக் பவர். அப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு. 1 கிகாவாட் கெப்பாசிட்டி இருக்கிற ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண 60 இருந்து $80 பில்லியன் வரை செலவாகும் அப்படின்னு ஜென்சன் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஜிபியூ செலவு மட்டுமே 40 இருந்து 50 பில்லியன் வரை ஆகும். அப்போ ஸ்டார்கேட் மாதிரி 10 கிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண 600 பில்லியன்ல இருந்து 800 பில்லியன் வரை ஆகலாம். இதை ஓப்பன் ஏஐ 500 பில்லியன்ல பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுது. ஸோ 500 பில்லியனுக்கு எங்கே போக? ஓப்பன் ஏஐயோட வேல்யூவேஷன் தான் 500 பில்லியனே தவிர அவங்க கையில் 500 பில்லியன்லாம் இல்லை, ஒரு 20 பில்லியன் வரை இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டார்கேட் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸை கூப்பிடலாம். சாஃப்ட் பேங்க் முதல் கொண்டு இன்னைக்கு ஸ்டார்கேட் ப்ராஜெக்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப் டு $400 பில்லியன் வரை அவங்களுக்கு இன்னைக்கு கமிட்மெண்ட் கிடைச்சிருக்குது. இந்த இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்ல என்விடியாவும் ஆரக்கிளும் உண்டு. என்விடியாவோட ஓப்பன் ஏஐ என்ன டீல் போடுதுன்னா, நீ எனக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு மொத்தம் 10 கிகாவாட்ஸ் கெப்பாசிட்டிக்கான ஜிபியூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமாக சப்ளை பண்ணு. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கிகாவாட் என்விடியா ஜிபியூஸ்க்கும் நீ 10 பில்லியன் எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி டீல் அப்படின்னு கேட்க என்விடியா யோசிச்சுது. 1 கிகாவாட் ஜிபியூ வாங்க அவங்க எப்படியும் நமக்கு கிட்டத்தட்ட 40 பில்லியன் கொடுக்கணும். 50% ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம கையில் எப்படியும் ஒரு 20 பில்லியன் தேரும். அதில் 10 பில்லியனை எக்ஸ்பொனென்ஷியலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்க கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணணுமா? என்னையா இவனுங்க கரும்பு திங்க கூலி கொடுக்குறானுங்க அப்படின்ட்டு இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு கமிட் ஆகிட்டாங்க. இதை வெளியே இருந்து பார்க்க இவன் அவன்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறான், அவன் அதே காசை வச்சு இவன்ட்டையே ஜிபியூஸும் வாங்குறான். இது சர்க்குலர் ரெவன்யூ மாதிரி இருக்குதே அப்படின்னு தோணும். ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓப்பன் ஏஐக்கு என்விடியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை, மார்க்கெட்டில் இருக்கிற அவங்க பெஸ்ட் ஜிபியூஸும் தேவை. என்விடியாவுக்கு 400 பில்லியன் வரை சேல்ஸை பார்த்துடலாம். அப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பெரிய கஸ்டமர் மட்டும் இல்லை, அவங்களோட வளர்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கூட. ஆக 2 பேருக்கும் இது பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குற டீல்.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓப்பன் ஏஐ என்ன பண்ணுதுன்னா, இவ்வளோ நாளாக அவங்களோட மெயின் இன்வெஸ்டரான மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் சர்வீசஸ் அசூரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரை நம்பி இருக்கக்கூடாது, அதில் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரக்கிளோட ஒரு டீலை போட்டாங்க. உனக்கு 5 வருஷத்துக்கு $300 பில்லியன் ஒர்க் ஆர்டர் தரேன். என்னோட ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான ஹார்ட்வேர், க்ளவுட் சர்வீசஸ், டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ. என்னோட மொத்த தேவை 10 கிகாவாட்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி. நீ அதில் 4.5 கிகாவாட்ஸை NVIDIA சிப்ஸை யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணு அப்படின்னு டீலை போட்டாங்க. ஆரக்கிளுக்கு இது ஜாக்பாட் மொமெண்ட். போன குவார்டர் வரை 138 பில்லியனில் இருந்த அவங்க ரிமைனிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன் இந்த டீல் மூலமாக டக்குன்னு 455 பில்லியனுக்கு ஷூட் அப் ஆச்சு. இப்போ பிக்சர் எப்படி இருக்குது? NVIDIA ஓப்பன் ஏஐயில் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுது. ஓப்பன் ஏஐ ஆரக்கிளுக்கு $300 பில்லியன் கான்ட்ராக்டை கொடுக்குது. ஆரக்கிள் பல பில்லியன்ஸுக்கு NVIDIA இருந்து ஜிபியூஸை வாங்குது. இது சர்க்குலர் ரெவன்யூ மாதிரியெல்லாம் இல்லை, சர்க்குலர் ரெவன்யூவே தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட்டும் இல்லாமல் இருந்தால் நாம் இதை ஃபான்சி ஸ்கீம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அவுட்புட் ஃபியூச்சர் ChatGPT வெர்ஷன்ஸை ட்ரைவ் பண்ண போகிற மேசிவ் ஏஐ டேட்டா சென்டர். அதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ ஹியூஜ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் ஏஐ இதோட நிறுத்தலை. எங்கெல்லாம் செலவை குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் செலவை குறைக்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிக்னது யாருன்னு பார்த்தா நம்ம AMD. டேட்டா சென்டர் மார்க்கெட்டில் NVIDIA தான் கிங்கு. போன குவார்ட்டரில் NVIDIAவோட டேட்டா சென்டர் சேல்ஸ் $41 பில்லியன், AMDயோடது $3.2 பில்லியன். ஸோ AMD இந்த டேட்டா சென்டர் மார்க்கெட்டில் ஒரு ஓரமாக விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு சிறு பிள்ளை. NVIDIA அளவுக்கு இல்லாட்டியும் நாமளும் இந்த அதிவேகமாக வளர்ந்துட்டு வர்ற டேட்டா சென்டர் மார்க்கெட்டில் ஒரு பெரும் பகுதியை பிடிக்கணும் அப்படின்னு AMD முயற்சி பண்ணுது. அதுக்கு சரியான ஆள் யாரு? பல கிகாவாட்ஸுக்கு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஓப்பன் ஏஐ. அவங்க மறுக்க முடியாத மாதிரி ஒரு டீலை போடுவோம் அப்படின்னு களத்தில் இறங்குது AMD. நீ பல கிகாவாட்ஸுக்கு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு இருக்கிற, அதில் 6 கிகாவாட்ஸுக்கு தேவையான எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஜிபியூஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு AMD ஓப்பன் ஏஐட்ட சொல்ல, உன் ஜிபியூ NVIDIA ஜிபியூ அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லையே அப்படின்னு ஓப்பன் ஏஐ சொல்ல, அடா ஆமாயா, எங்கள் ஜிபியூ அவங்க ஜிபியூ அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை தான், ஆனால் உனக்கு ஒரு செலவும் இல்லாமல் இந்த ஜிபியூஸை தர்றோம் அப்படின்னு AMD சொல்லுது. என்னது, ஒரு செலவும் இல்லாமலா? எப்படி 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 அப்படின்னு ஓப்பன் ஏஐ கேட்க, ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஃபைனான்ஷியல் இன்ஜினியரிங் தான். எங்கள் கம்பெனியில் 10% உனக்கு தரோம். ஒரு ஷேரோட விலை உனக்கு 1 சென்ட் தான். என் ஜிபியூஸை வாங்க உங்ககிட்ட காசு இல்லைன்னா என் ஷேர் ப்ரைஸ் கூட கூட அதை விற்று அதிலிருந்து வர்ற பணத்தில் என் ஜிபியூஸை வாங்கிக்கோ. ஒருவேளை உன் ஷேர் ப்ரைஸ் கூடலைன்னா என்ன, நீ என் ஜிபியூஸை வாங்காத, அந்த ஆப்ஷனை உனக்கு தர்றேன் அப்படின்னு AMD டீலை கொண்டு வர, ஒரு செலவும் இல்லாமல் நமக்கு ஜிபியூஸ் கிடைக்குதா, நல்ல டீலாக இருக்குதே அப்படின்னு ஓப்பன் ஏஐயும் அந்த டீலை ஏற்றுக்குது. ஸோ இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் அந்த கடைசி 6 கிகாவாட் ஜிபியூஸை டெலிவர் பண்ணும்போது AMDயோட ஷேர் ப்ரைஸ் $600 மேலே போயிருக்கும். ஓப்பன் ஏஐயோட மொத்த ஜிபியூ செலவு கிட்டத்தட்ட $90 பில்லியன் ஆகியிருக்கும். ஆனால் $600 AMD ஷேர் ப்ரைஸ்னால ஓப்பன் ஏஐக்கு வர்ற ப்ராஃபிட் $96 பில்லியன். அதாவது ஓப்பன் ஏஐ AMD ஜிபியூஸை ஃப்ரீயாக வாங்குது. சரி, நமக்கு ஓப்பன் ஏஐயோட அட்வான்டேஜ் இதில் புரியுது. ஆனால் இதில் AMDக்கு என்ன ஆதாயம்? மார்க்கெட் ஷேர். குவார்ட்டருக்கு 3 பில்லியன் இருக்கிற மார்க்கெட் ஷேரை டக்குன்னு 20 பில்லியன் 30 பில்லியன் ஷூட்டப் ஆக போகுது பாருங்க. அதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, லீடிங் ஏஐ கம்பெனி ஓப்பன் ஏஐ AMD ஜிபியூஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக மற்ற கம்பெனிஸும் வருவாங்க, இன்னும் அதிகமாக மார்க்கெட் ஷேரை பிடிக்கலாம் அப்படிங்கிறது AMDயோட கணக்கு. ஓப்பன் ஏஐக்கு இது இன்னொரு வகையிலும் நன்மை. NVIDIAவை மட்டும் நம்பி இல்லாமல் இன்னொரு ஜிபியூ ப்ரொவைடரையும் கைக்குள்ளே வச்சுக்கிறது ஓப்பன் ஏஐயோட எக்ஸிக்யூஷன் ரிஸ்க்கை குறைக்கும். இந்த AMD ஓப்பன் ஏஐ டீலை பற்றி ஜென்சன்ட்ட கேட்டால், ஏயா உங்கள் அடுத்த வருஷன் ஜிபியூ மார்க்கெட்லேயே பெஸ்ட் ஜிபியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏயா ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு AMDயை கலாய்க்கிறாரு ஜென்சன். ஆனாலும் அவருக்கு ரொம்பவே குசும்பு. அவர் முன்னமே சொல்லிட்டாரு, நீங்கள் ஃப்ரீயாக கூட மற்ற ஜிபியூஸை மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம், ஆனால் அது ஸ்டில் லாங் டேர்மில் NVIDIA ஜிபியூஸை விட கம்மியாக தான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜிபியூஸை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு அவருக்கு சொல்லியாக கொடுக்கணும், அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. பை 2027 AMDயோட மொத்த டேட்டா சென்டர் சேல்ஸ் 28 பில்லியனை ரீச் பண்ணும். NVIDIAவோடது 304 பில்லியனுக்கு மேலே போயிருக்கும். இது மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. இது கூட இந்த வாரம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட். ஓப்பன் ஏஐ பிராட்காம் டீல். 10 கிகாவாட்டுக்கு பிராட்காம் ஓப்பன் ஏஐக்கு கஸ்டம் சிப்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கான டீல். இதோட ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் எதுவும் வெளில வரல, அதனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. ஆக சோஃபார் 2029க்குள்ள 26 கிகாவாட்ஸுக்கு ஏஐ டேட்டா சென்டர் பில்ட் பண்ண ஓப்பன் ஏஐ டீல் போட்டு இருக்குது. 10 NVIDIA கூட, 6 AMD கூட.
இன்னொரு 10 பிராட்காம் கூட. இதெல்லாம் ஜஸ்ட் கடந்த 2 மாசத்துல வந்த டீல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இன்னும் எத்தனை வருமோ தெரியல. இப்படியே வல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் டீல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் எல்லாமே ஓப்பன் ஏஐயை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஓப்பன் ஏஐயோட சக்ஸஸை நம்பி இங்கே மார்க்கெட்டில் பல பேர் இருக்கிறாங்க. பை 2029 ஓப்பன் ஏஐயோட ரெவன்யூ 100லேருந்து 125 பில்லியனை எட்டும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. அப்போ தான் அவங்க ப்ராஃபிட்டே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க வண்டி நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சோஃபார் ஜஸ்ட் ஓப்பன் ஏஐயோட டேட்டா சென்டர் பிளானை மட்டும் தான் பார்த்துருக்குறோம். இது கூட கூகுள், மெட்டா, XAI, அமேசான், மைக்ரோசாஃப்ட்னு மற்ற ஹைப்பர் ஸ்கேலர்ஸோட டேட்டா சென்டர் பில்டவுட்டையும் சேர்த்தா இமேஜினே பண்ண முடியல. இப்படி பல கிகாவாட்ஸ் கெப்பாசிட்டிக்கு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும்னா பவருக்கு எங்கே போகிறது? நியூக்ளியர் ரியாக்டர்கிட்ட தான் போகணும். அதான் ரெவன்யூ இல்லை, ப்ராடக்ட் கூட இல்லாமல் இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்கிற ஆக்லோ மாதிரிப்பட்ட கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போகுது. .com எரால என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே ஒன்றும் இல்லாத கம்பெனியை ஊதி பெருசாக்கி விட்டாங்க. அதே தப்பை நாம் இங்கே செஞ்சிடக்கூடாது. கவனம். சோஃபார் இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேமில் என்விடியா தான் பிரைமரி பெனிஃபிஷியரி, ஃப்ரண்ட் அண்ட் சென்டரில் இருக்குது. என்விடியா மட்டும்தான் எவ்ரி குவார்ட்டர் பல பில்லியன்ஸ் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்குது. 2027 டேட்டா சென்டர் ரெவன்யூ மட்டும் 300 பில்லியன்ஸுக்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டா அதோட லாபம் அட்லீஸ்ட் 150 பில்லியன்ஸுக்கு மேலே போகும். இந்த வருஷமே அதோட மொத்த லாபம் 100 பில்லியன்ஸுக்கு கிட்ட போயிடும். 2027 150 பில்லியன்கிறது என்ன கேட்டால் அது ஒரு கன்சர்வேட்டிவான எஸ்டிமேட்டாக தெரியுது. ஸோ இந்த மொத்த ஏஐ பூமுமே ஓப்பன் ஏஐயோட சக்ஸஸை நம்பி இருக்குது. அதோட சக்ஸஸ் கதையில் எப்போ ஒரு ஓட்டை தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த ஏஐ பபுள் பஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த ஆட்டம் தொடரத்தான் செய்யும். இது என்னோட கருத்து. உண்மையிலே என்ன நடக்க போகுதோ யாருக்கு தெரியும்? பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓப்பன் ஏஐ ப்ரைவேட் கம்பெனிங்கிறதுனால அவங்க டீல்ஸில் எல்லாம் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. அதனால் நான் இங்கே பேசின சில விஷயங்களில் தவறுகள் இருக்கலாம். ஜஸ்ட் அட் ஹை லெவல் ஏஐ வேர்ல்டில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கத்தான் இந்த எபிசோட். அவ்வளோதான். அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? பாய்.